எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி அண்ணன். எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி என்னை வந்து நலம் விசாரித்த இந்த 3 பேரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி அண்ணன் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அதனாலே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்கார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவர் ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர். பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்குது அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்து வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அந்த கஷ்டம் அது ஒரு பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்ச பல இயக்குனர்களில் நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு இதன் மூலிமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடித்தாங்க. ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சேம் இதே ZEE5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை.